நார்மல் ப்ளவுஸு நம்ம கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே வந்து பாட்டத்துக்கு வந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது நார்மலாக பொதுவாக எல்லாரும் வந்து இந்த கட்டிங் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இது பொருத்தமாக இருக்கும். 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா பட்டையாக இருந்தால் தான் வந்து முதுகு பக்கமாக தூக்காமல் இருக்கும். அதனால் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸ் எடுத்துக்கின்னு ஷோல்டர்லேருந்து அந்த இடுப்பு அளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் கொஞ்சம் பக்கத்துலேயும் நம்ம இடுப்பிலிருந்து அந்த ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கோடும் போட்டுடலாம். ஏன்னா தையலுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கோடு போட்டுடலாம். இதுதான் வந்து ப்ளவுஸினுடைய ஹைட்டு. இப்போ வந்து நெக்குக்கு வந்து நான் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். 2.25 வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்ட். நெக்கினுடைய அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஷோல்டருடைய அளவு 3 இன்ச்சு வைக்கிறேன். 3ம் 2.25 சேர்த்தா உங்களுக்கு 5.25 இன்ச்சு வந்து கிடைக்கும். அந்த 5.25 இன்ச்சு தான் வந்து ஹாம்கோலுக்கும் வைக்கணும். இப்போ பாருங்கள் 5.25 இன்ச்சு உங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு மொத்த அளவு 5.25 நம்மளுக்கு வருது. அதே 5.25 தான் வந்து நீங்கள் ஹாம்கோலுக்கும் வைக்கணும். இப்போ பாருங்கள் அதே 5.25 வச்சுட்டு இதை கோடு போட்டு இதை மார்க் பண்ணி எடுத்துடலாம். சில பேருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவும் வைப்பாங்க. இந்த ஹாம்கோல் அளவு கொஞ்சம் குண்டாக கை வந்து கனமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வைக்கலாம். செஸ்ட்னுடைய அளவு கொக்கி பார்ட்டிலிருந்து அந்த ஆம்கோல் அந்த பாயிண்ட்டு எங்கே முடியுதோ அந்த செஸ்ட்னுடைய அளவு அங்கே வந்து மார்க் பண்ணிடுறேன். கீழே இடுப்பு வந்து 4ஆக மடித்து அதை சமமாக வச்சு நம்ம எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும், தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். இது போல் தான் நீங்கள் பேக் பார்ட்டு கட் பண்ணணும். இப்போ வந்து நெக்கினுடைய அளவு பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கீழே இடுப்புலேருந்து அந்த கழுத்து சென்டர் பாயிண்ட்டு பிடிச்சி அது எங்கே வருதோ அந்த இடுப்புலேருந்து அந்த நெக்காண்ட ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேலால் நம்ம கோடு போட்டுடலாம். இப்போது 2.25 இன்ச்சு வந்து நம்ம வச்சோம். இங்கே நெக்கினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கும் போது தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். மேலே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். எல்லா நெக்குக்குமே அது போல் தான் எடுக்கணும். இப்போ அதே மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டருடைய அளவு ஆம்கோலுக்கும் 5.25 மார்க் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கானதை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற பீஸை வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கட் போட்டுடலாம். இப்படி தான் பேக் பார்ட் கட் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்ட்டு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற துணியை இப்படி போட்டு அது மேலே பேக் பார்ட்டை கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் எங்கே வருதோ அந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுடணும். ஏன்னா ஸ்லாண்டிங்காக நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும். இங்கே கொக்கி பார்ட்டானு இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுடலாம். கழுத்துக்கு ஒரு கொஞ்சமாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து பீஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி இதை தனியாக எடுத்துடலாம். இதை வந்து கைக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணணும். ஏன்னா டாட் பிடிப்போம் இல்லையா சென்டரில், அதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணுறோம். இப்போது ஹாம்கோலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வந்து இப்படி வளைச்சி கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதை வந்து நம்ம தைச்சிருக்கிற அந்த ப்ளவுஸ் துணியும் தைக்க போகிறதையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கு வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்க்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இப்படி வளைச்சி எடுத்துருங்க. எல்லா நெக்குமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்கு ஷேப்பு அழகாக வரும். அடுத்தது கொக்கி பார்ட்டு எடுத்துன்னு இப்போ வந்து பட்டி ஆண்டை வந்து 3 நம்ம மார்க் பண்ண போகிறோம். 3 இடத்துல மார்க் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மார்க் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும், ஒன்று வந்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இந்த செஸ்ட்டினுடைய ஹைட்டு
இந்த வி பட்டி வருது இல்லையா, அது வந்து எங்கே முடியுதோ அங்கே 2 மார்க் பண்ணிடலாம். கீழே இந்த இடுப்பாண்டை வந்து அதே போல் திருப்பிட்டு அங்கே வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு பட்டி எங்கே முடியுதோ அந்த இடத்துல தையலுக்காக ஒரு மார்க்கு, மெஷர்மெண்ட்டு கரெக்டுக்காக ஒரு மார்க் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுட்டா உங்களுக்கு இப்படி ஷேப் வந்து அழகாக உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கும் போதே நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்குக்கும் அதாவது ஸ்லீவுக்கோ துணி வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு பாருங்கள் எவ்வளோ துணி நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு வந்து கை வைக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். இப்படி 4ஆக மடித்து போட்டு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ கையினுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வந்து இது கிடைக்குது. 8 இன்ச்சு பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே சைடில் வந்து 3.5 இன்ச்சு கழிச்சிட்டு மிச்சம் வந்து 8 எங்கே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே மார்க் பண்ண மாட்டேன். ஏன்னா சில இடத்துல வந்து இந்த துணி வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல கம்மியாக இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கை ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் 8 இன்ச்சில் 3.5 கழிச்சிட்டு அதை நான் 8 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இப்படி தான் நீங்கள் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணணும். இப்போ இந்த கைக்குழி எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து இங்கே வந்து சென்ட்ரு வந்து அரைக்காட் போட்டிருக்குறோம். அந்த 1/4 இன்ச்சு எங்கே வருதோ அதை வந்து நீங்கள் சென்டராக அப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே துணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே அரைக்காட் போட்டோம் இல்லையா சென்ட்ரு, அதை எடுத்து சென்டராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்குழி ரெடி ஆகிடுச்சு. இப்படி வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டி பீஸு பொதுவாக வந்து நார்மலாக வந்து 3 இன்ச்சு வந்து ஹைட்டு வைப்பாங்க. பொதுவாகவே எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த 3 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். அதிகமாக 3.5 4 வச்சிங்கன்னா ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கும். அழகாக ப்ளவுஸ் வந்து பார்க்க தெரியாது. 3.5 இன்ச்சு இந்த இடத்துல சென்டருக்காக 3.5 இன்ச்சு நான் சைடில் மார்க் பண்ணிடுறேன். சென்டரில் எவ்வளோ ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுடலாம். கீழே வந்து மடித்து திருப்பத்துக்காக ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ பாருங்கள் இந்த போட் ஷேப் மாதிரி இப்படி வரும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து திருப்பிட்டு இது 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு மாறாமல் இருக்கிறதுக்காக இப்படி நீங்கள் அரைக்காட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் திருப்பி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இது அளவு உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பட்டி வந்து இங்கே 3 இன்ச்சு வச்சோம், சென்டரில் 2.5 இன்ச்சு வச்சோம், லாஸ்ட்டு வந்து 3.5 இன்ச்சு. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே பொருந்தும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.